உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி வந்து மார்ச் 6ஆம் தேதி நடக்குது இல்லையா? ஸோ அது என்ன பலன குடுக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அ மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ள போறாரு. சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன். கும்ப ராசியோட அதிபதியே சனி பகவான் தான். கும்ப ராசிக்கு மட்டும் இல்ல. உங்க ராசிக்கு 12ஆம் வீடான மகர ராசிக்கு அதிபதி அவர் தான். ஸோ ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் ராசிக்கு 2ஆம் வீடான அதாவது தனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்குள்ள வரப்போறாரு. சனி பகவான் ஜென்ம சனி அது இதுன்னு சொல்லுவாங்க. 7 சனி காலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னா உங்க ராசிநாதனே நீங்களே உங்களுக்கு கெட்டது செய்ய முடியும். நாமளே நமக்கு விரல வச்சு நம்ம கண்ண குத்திக்க மாட்டோம். ஸோ அந்த மாரி வந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கேடு செய்ய மாட்டாரு. அவர் எங்க இருந்தாலும் நல்லது தான் செய்வாரு. கும்ப ராசிக்காரர்களுக்கு 12க்குரிய அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது, ராசிநாதனா வந்து அவர் தனஸ்தானத்துக்கு வர்றது, இந்த எல்லா வகையிலயும் சனியால உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்க போகுது அப்படின்றனால, கண்டிப்பா எந்த விதமான சங்கடமும் நீங்க எடுத்துக்க வேண்டியதில்ல. எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்த தான் குடுக்க போகுது அப்படின்றத தான் தனஸ்தானத்துக்கு வர அமைப்ப வச்சு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ வாக்குஸ்தானத்துல வர்றதுனால யாருக்கும் பெரிய அளவுல எதுவும் கமிட்மெண்ட்ஸ் குடுக்காதீங்க. இன்னும் ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு. நான் என்னால முடியும். நான் செஞ்சு காமிச்சுர்றேன். நான் செஞ்சு குடுக்குறேன். என்னைய நம்புங்க. அந்த மாரி கமிட்மெண்ட்லாம் உங்க வார்த்தையெல்லாம் குடுக்காதீங்க. சொன்ன சொல் வந்து சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நெனைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க. ஆனா உங்களாலேயே இனி வர இந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு மட்டும் வந்து சில தடுமாற்றங்கள் இருக்கும். சொன்னது செய்ய மாட்டார்ன்ற கெட்ட பேர கூட நீங்க வாங்கிற அளவுக்கு சில விஷயங்கள நீங்களே உங்களுக்கான வாய்ப்புகள மத்தவங்க பேசுறதுக்கு ஏற்படுத்தி குடுத்துருவீங்க. ஏன்னா இது வந்து சனி செய்றாருன்ற சொல்றத விட, உங்க ராசிநாதன் சனி பகவான் அப்படின்றனால, அதுக்கு காரணமா நீங்க தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு அவப்பேர் வர்றதுன்னா, அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்க போறீங்க. வார்த்தைகள்ல கூடுமான வரைக்கும் ரொம்ப கவனத்த நீங்க செலுத்தணும். குறிப்பா வெளிநபர்கள்ட்ட பேசுறதெல்லாம் தாண்டி, உங்க சொந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சரியான வார்த்தைகள, நல்ல வார்த்தைகள பயன்படுத்துங்க. குடும்பத்தில நீங்க வந்து சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்து, அது தனஸ்தானமா வருது இல்லையா? அங்க வந்து அசுவத்துவமான வார்த்தைகள பயன்படுத்தும்போது, தன நிலைகள்ல பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி 2 1/2 ஆண்டுகள் தனஸ்தானத்தில இருந்து அவர் வாக்குஸ்தானமும் வரதுனால, உங்க வார்த்தைகள்ல அசுப வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தீங்கன்னா, தன நிலைகள்ல சிக்கல்கள் ஏற்படும். பொருளாதார நிலைகள்ல பிரச்சனைகள் வரும். குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் ஏற்படும். ஸோ, அதனால நீங்க வந்து நல்ல விஷயங்கள பேசுங்க. நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆறத ஒட்டி, அங்கருந்து மே மாசம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் இருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானமான புதனுடைய வீட்ல மிதுனத்தில இருந்துட்டு இருக்காரு. குரு பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2, 11க்கு அதிபதி தனகாரகன் அவரு. பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவர் அவர் தான். 2, 11க்கு அதிபதி வந்து ஒரு 5ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறத விட, இன்னொரு சிறப்பு அவர் எப்ப செய்ய போறாருன்னா, மே 26ஆம் தேதிக்கு மேல அவர் ராசிக்கு அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசிக்கு வரப்போறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குரு பகவான் வந்து கடக ராசிக்கு வர்றாரு. ஒரு குரு பகவான் தன்னோட சுழற்சிய முடிக்கிறதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பாரு. ஸோ அந்த வகையில குரு பகவான் வந்து கடக ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் மீண்டு கழிச்சு இங்க திரும்ப வர்றாரு. அது அவருடைய உச்ச வீடு. உங்களுடைய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்து அதிபதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச பலம் அடையறாரு அப்படின்றது உள்ளபடியே ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் இடம் வந்து கடக ராசியா வர்றதுனால, அது நீர் ராசியா இருக்கிறதுனால, வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லபடியா ஏற்பட போறது. உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா நல்ல ஆதாயங்கள் ஏற்பட போறது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த துறையில இருக்கிறவங்க, வெளிநாட்டு தொடர்போட வணிகங்கள் செய்யக்கூடியவங்க, எம்.என்.சி நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றங்கள் இருக்க போது. பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றங்கள் வரப்போது. அது இருந்தாலே பொருளாதாரம் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா இருக்கும். அதுபோக உங்களுடைய தனகாரகன் குரு, அவர் தனகாரகனா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம்.
அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த நல்ல நிலைகள் தொடர்ந்துட்டே இருக்கும். மேலும் 6ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது. அங்க சனி பகவான் இருக்காரு. அவருக்கும் கிடைக்க போகுது. ஸோ சனி மற்றும் குரு 2 பேரோட அருளால உங்க வாழ்க்கை இனிமே சிறக்கும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பயிற்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆறாரு. குரு பயிற்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கும் வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போகுது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மிக மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லைனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்த இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர்ற காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.